வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். விசில் பாட்டு ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ரொம்ப கண்ணு கலங்கி இருந்தது எனக்கு அந்த பாட்டு கேட்டு முடிக்கும் போது. தலைவர் விஜய் அவர்கள் கிட்ட இருக்கிற டேலண்ட் என்னன்னா, தான் கிட்ட இருக்கிற விஷயத்த எப்படி பாசிட்டிவா மாத்திக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்டு, இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்டு என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் இந்த மாதிரி பாட்டு மூலமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டாருன்னே சொல்லலாம். மக்களுக்கு வந்து சாதாரணமா நம்ம பேசும்போதோ, இப்ப உட்காந்து நம்ம கேம்பெயின் பண்ணும்போதோ கேட்கறது இப்படி கொஞ்ச நேரத்துல மறந்துடுவாங்க. இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள்ல மறந்துடுவாங்க. ஆனா இந்த பாட்டெல்லாம் என்ன பண்ணும் தெரியுங்களா? அது ஒரு மாதிரி காது வழியா கேட்டு 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 ஒரு இடத்துல போய் உட்காந்துரும். அது இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். இளையராஜா சாங்ஸ் பல பேர் ஆராதிக்கிறதுக்கு காரணமே அதுதான். அந்த மியூசிக் வந்து மக்களை அந்த அளவுக்கு ஒரு ஒரு வயப்படுத்தி வச்சிருக்கும். அது எல்லா விதமான மன ஆறுதலுக்கும் ஒரு வழிவகுக்கிற இசையா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு மியூசிக். அந்த மாதிரி இப்போ தலைவர் விஜய் அவர்கள் இந்த விஷயத்த ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு வந்து மக்கள் மனசுக்குள்ள எப்படி ஊடுருவ முடியும்ன்றத ரொம்ப அழகா தெரிஞ்சு வச்சிருக்காரு. சோ இந்த பாட்டு ஹிட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா பட்டி தொட்டியும் போய் சேர்ந்துருச்சு. அதுல வெற்றி அடைஞ்சிட்டாரு தான் சொல்லணும் தலைவர் விஜய் அவர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா திருச்சி கேம்பிங். திருச்சி பரப்புரை பாத்தீங்கன்னா எப்படி கொளத்தூர்ல போலீஸ் பாதுகாப்பு இல்ல, தலைவர் விஜய் அவர்களுக்கா இருந்தாலும் சரி, மக்களுக்கா இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு டக்குன்னு அப்படி கிளம்பி போனாங்க. என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தது, வருத்தப்பட்டு இருந்தோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா திருச்சி பரப்புரையில அவ்வளவு போலீஸ், அவ்வளவு சேஃப்டி, ரொம்ப பத்திரமா கூட்டிட்டு வந்தாங்க. அதே போல மக்களும் பார்த்துட்டு வரவங்க எல்லாருக்குமே கை காட்டிட்டே வந்தார் தலைவர் விஜய் அவர்கள். எல்லாம் பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சு போயிட்டு இருந்தாங்க. இதுல முதல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவர் விஜய் அவர்கள் வந்து கார்ல வந்துட்டு இருக்கும்போது திருச்சிக்கு எதிரில வந்து பைக்ல ஒரு லேடி போயிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு கட்சியை சேர்ந்தவனா கூட இருக்கலாம், இல்ல வேற யாராவது இருக்கலாம். அவன் போயிட்டு இருக்கான். இந்த சில கட்சிகள்ல சொல்ற மாதிரி இன்னும் எத்தனை பேரை சாகடிக்க வெளியே வந்தானோன்னு ஒரு வார்த்தையை விட்டதும் தெரிச்சுட்டாங்க, அந்த பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த லேடி. நில்லுடா, நின்னு பதில் பேசிட்டு போடா, அவ்வளவுதான், வாயை உடச்சிருவேன் இதுக்கு மேல ஏதாவது பேசினேன், தைரியம் இருந்தா நின்னு பேசுன்னு கேட்கிற அளவுக்கு அவன் நிக்கலையே, தெரிச்சு ஓடிட்டான். ஊடகங்கள்ல காசு வாங்கிட்டு 41 பேரை கொன்றவன் சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா? கைக்கூலிகள் காசை வாங்கிட்டு அவங்க காலை இப்படி இருக்க பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கிற சில கைக்கூலிகள். அந்த கைக்கூலிகள் யாரெல்லாம் நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த கைக்கூலிகள் என்னெல்லாம் சொல்லுவான், விஜய் தான் A1 அக்யூஸ்ட்னு இப்போ ரீசெண்டா கூட ஒரு வாழ்னு கத்திட்டு கிடந்தான். அவனும் உட்பட தைரியம் இருந்தா இந்த மாதிரி நின்னு பேச சொல்லுங்க. சிங்க பெண்கள் எங்க முன்னாடி வந்து நின்னு பேச சொல்லுங்க. தைரியம் இல்லாத, திராணி இல்லாத, ஆம்பளைன்னு பேருக்கு உருவத்துல ஆம்பளையா இருக்கிற இவனுங்கள்லாம் வந்து ஆம்பளைங்களே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். தைரியம் இருந்தா தொண்டர்கள் முன்னாடி வந்து நின்னு பேச சொல்லுங்க, பதில் சொல்லிட்டு கிளம்பி போக சொல்லுங்க. அதுதான் அவனும் அங்க தெரிச்சு ஓடனான். இவன் ஒருத்தன் போதும் உதாரணம். இவனை மாதிரிதான் எவனுமே நிக்க மாட்டான். ஆனா நாங்க நின்னு பேசுவோம். எனக்கு நிஜமா அப்படியே கூஸ் பம்ஸா இருந்துச்சு. அடுத்து தொண்டர்கள்ல ஒருத்தர் இளநீர் கொடுத்ததா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினைக்கிறோம். அவங்க வந்து பைக்ல போகும்போது தவறி விழுந்துட்டாங்க. அதை வந்து இந்த கிராஸ் பண்ற டைம்ல பாத்துட்டாரு தலைவர். பார்த்துட்டு சரன்னு அந்த மேல இருந்து கீழே டவுன் பண்றாரு பட்டன் வச்சு. எத்தனை பேர் பின்னாடி இருந்த செக்யூரிட்டி கவனிச்சிங்கன்னு தெரியல. தலைவர் வந்து அந்த பட்டன் அழுத்திட்டு கீழே அப்படியே டவுன் பண்ணிட்டு பாக்குறாரு. அவர் பார்க்கதான் போறாருன்னு நினைச்சிட்டு செக்யூரிட்டி வந்து இப்படி எட்டி பார்த்துருக்காரு. டக்குன்னு ஒரு டோரை துறக்குறாருன்னு தெரிஞ்சதும் அங்கிருந்து மேல பதறி அடிச்சுட்டு குதிச்சு ஓடி வந்தாரு பாத்தீங்களா? அவரை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தலைவர் விஜய் அவர்களை பார்த்தேன். இங்க இருந்து ஜம்ப் பண்ணி டக்குன்னு கவர் பண்ணாங்க. தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, அந்த பெண்மணியை தூக்கி விடுறதா இருக்கட்டும், ஏறுங்க பத்திரம் பாத்துக்கோங்க பார்த்து போங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அவங்களை அனுப்பி விட்டுட்டு டக்குனு வண்டியில ஏறினதா இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அடுத்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு எந்த பாயிண்ட்ல பேசணுமோ அந்த பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டாரு. அங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சிலை அவரது இருந்தது. அவருக்கு மாலை போட்டுட்டு வந்து இங்க நின்னு பேசுறது நிஜமாவே சூப்பரா இருந்துச்சு. பார்க்க வந்து அந்த சீன் வந்து ஒரு மாதிரி சினிமாட்டிக் எஃபெக்ட்ல இருந்தது. பின்னாடி எம்ஜிஆர், இங்க இவர், அதாவது அப்போ எம்ஜிஆர் இப்போ எம்ஜிஆர்ன்ற மாதிரி, அந்த காலத்து எம்ஜிஆர் இந்த காலத்து எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பிம்பத்தை கொடுத்தது. பல பேர் கேட்கலாம் என்ன எம்ஜிஆர். உண்மையிலேயே அந்த எம்ஜிஆர் என்னென்ன கஷ்டப்பட்டாரோ, அந்த எம்ஜிஆர் எவ்வளவு பாடுபட்டாரோ அதே எல்லா விஷயங்களையுமே இப்போ தலைவர் விஜய் அவர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பாட்டுல காட்டுற மாதிரி தான் எவ்வளவு விஷயங்களை இழந்து வந்துதான் இங்க நிக்கிறாரு. அவருடைய நிலைமையை எங்க கூட வச்சு நாங்க ரிலேட் பண்ணிக்க முடியறதாலதான் நாங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் தலைவர் விஜய் அவர். சம்பாதியத்தெல்லாம் விட்டுட்டு யாரு பண்ணுவா சொல்லுங்க? அந்த சம்பளத்தை யாரு பண்ணுவா சொல்லுங்க? இப்ப நானோ நீங்களோ மாசத்துக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த சம்பளத்தை விட்டுட்டு நான் வந்து அரசியலுக்கு வரேன், சம்பளம் வரலன்னா பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு அரசியலுக்குள்ள வர முடியுமா? வர மாட்டோம், எவ்வளவு காசு இருந்தாலும். ஆனா தலைவர் விஜய் அவர்கள் அந்த சம்பளத்தை எல்லாம் தூக்கி ஒரு ஓரம் போட்டுட்டு, இல்ல நான் அரசியலுக்குள்ள வரேன், போதும், நான் பண்ண வரைக்கும் போதும், நான் இவங்களுக்கு நான் வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு உள்ள வர விஷயமா இருக்கணும். அந்த கட்ஸ் இதெல்லாம் தான் இப்போ எம்ஜிஆரா அவரை நிறுத்துது. நிஜமாவே அவரு இந்த காலத்து எம்ஜிஆர் தான். ஒரு வயசான அம்மா கூட அழகா சொன்னாங்க,
நாளைய தீர்ப்பு டைம்லயே அரிசி கொடுத்த ஒரு பையன் புள்ள, அந்த புள்ள வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வயசானவங்க மனசுலயும் போய் உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்களா? அதுதான் தலைவர் விஜய் அவர்கள். என்னங்க இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் பண்றது? பார்த்து கத்துக்க சொல்லுங்க தயவு செய்து. அடுத்து முக்கியமான விஷயம், பொன்ராஜ் திருந்திட்டாரு போல இருக்குது. ரொம்ப அக்கறைப்படுறாரு நம்ம தொண்டர்கள் மேல எல்லாம். பெண்களை பேசுறத நிறுத்திட்டு இப்ப ஆண்கள் பக்கம் திரும்பி இருக்காரு. பாம்பு வச்சிட போறாங்க இருக்கிற பசங்க, அந்த மாதிரி இருக்காங்க எல்லா பசங்களும். அதனால அந்த பெண்கள் எல்லாம் வந்து ரசிகர்கள் வந்து விஜய் நான் இது பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சேஃப்டிக்காக பேசுறேன், கூட்டத்துல எங்கேயா பாம்பு வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது, பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுங்க, பாம்பு ஸ்குவாட போய் செக் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு பேட்டியில பகீரங்கமா பேசியிருக்காரு. இந்த மனுஷனுக்கு நேரம் சரியில்லைன்னு தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். இத்தனை நாள் பெண் பிள்ளைகள் எல்லாம் கடிச்சு வச்சிருந்தாரு தமிழக வெற்றி இடத்துல இருக்கிறவங்களுக்கு, இப்போ ஆண் பிள்ளைகளை கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது பத்தாதுன்னு தலைவர் விஜய் அவர்களையும் ஆதவ அர்ஜுனா அவர்களையுமே கிட்டத்தட்ட என்னமோ வந்து மாஃபியா கேங் லீடர்ஸ் மாதிரி போர்ட்ரை பண்றாரு. ஒரு கட்சியோட தலைவரையோ இல்ல 2ஆம் கட்ட தலைவர்களையோ நம்ம வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கோம், நமக்கு இதனால பிரச்சனை வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்க தோணல. சேம் அஜெண்டா, ஒரே அஜெண்டா தான் யூஸ் பண்றாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், திமுகவை ஆதரிச்சு பேசுறவங்களோ இல்ல திமுக கிட்ட காசை வாங்கிட்டு பேசுற கைக்கூலிகளோ அந்த வாடகை வாய்களோ பேசுற வார்த்தைகள் எல்லாமே சேம் டிட்டோ அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, சேம் அஜெண்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. வார்த்தைகள் கூட மாறாதுங்க. கிட்டத்தட்ட 1-2 மட்டும் அங்க இங்க மாத்தி போட்டு மற்றபடி சேம் அதே வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுவாங்க. அதாவது இன்னைக்கு இந்த பேசுங்க டாபிக் கையில கொடுத்துருவாங்க போல இருக்கு, அந்த டாபிக்கை கரெக்டா பேசி கைக்கு காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, சரி அதுங்கெல்லாம் படிச்சதுங்களா படிக்கல, இல்லிட்ரேட்னே வச்சுக்கோங்க. ஆனா இந்த மனிதன் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கிட்ட வேலை பார்த்தவர். அவருதுல துளியூண்டு கொஞ்சமாவது இவருக்கு இருக்கும்ல, அப்படி இருந்துமா இவர் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறாரு? காசை வாங்கிட்டா என்ன வேணா பண்ணலாமா? இதுதான் உலகமா? அப்படி யோசிக்க தோணுது. காசை வாங்கிட்டு என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அரசியல். காசை வாங்கிட்டு எப்படி வேணா பேசலாம், அப்படிதான் மனிதன் இப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கான். மனசாட்சி எல்லாம் கிடையாது எங்களுக்குலாம், நாங்கெல்லாம் கொடுக்குறாங்களா காசுக்கு வேலை பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஒரு பழக்கம் இருக்கு பாத்தீங்களா? இது எப்படி வந்ததுன்னே தெரியல. அந்த காசு என்னங்க, அதை பார்த்துட்டா என்ன மனுஷனா இருக்க மாட்டானா, மிருகமா மாறிடுவானா தெரியல. இந்த நிலம் மாறணுங்க. பணத்தை பார்த்தா நாக்க தொங்க போட்டுக்கிட்டு ஓடுற நாய்கள் மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையும் ஓட 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 புடிச்சு போடணுங்க. தயவு செய்து தலைவர் விஜய் அவருக்கு அப்புறம் முதலமைச்சரா வந்தே ஆகணும். முதலமைச்சரா வந்ததுக்கு அப்புறம் அவர் முதல்ல போடுற கையெழுத்து இந்த மாதிரி ஊடகத்தை எல்லாம் முதல்ல சரி பண்ணணும். இது வந்து தானா சொன்ன மாதிரியே எனக்கு தெரியல. இது எந்த கட்சியோட சூழ்ச்சி, இது யார் சொல்லி இது நடக்க போகுது, இது ஏன் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மேல திருப்புறாங்க, அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதா, இப்படி எல்லாம் யோசிக்க வச்சிருச்சு கொஞ்ச நேரத்துல. இந்த 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 இன்டர்வியூ அவ்வளவு சர்வசாதாரணமா ஊடகத்துல ரிலீஸ் ஆகுது. ஏன் போலீஸ் இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணாம இருக்காங்க? இவரு சந்தேகமா தான் இதை எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க சந்தேகமா எப்படி சொல்றீங்க, உங்களுக்கு எப்படி தோணுது, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வரும்ல. அப்படி சர்வசாதாரணமா கடந்து போயிடுவாங்களா? இது ஒரு மாதிரியான சோசியல் த்ரெட். இந்த த்ரெட் இவ்வளவு கேஷுவலா இவர் சொல்லிட்டு போறாரு. நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற தொண்டர்களுக்கு தயவு செய்து சேஃபா இருங்க. இந்த மனிதன் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கான், இப்பதான் நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம் திருச்சி சூப்பரா முடிஞ்சதுன்னு. ரொம்ப பத்திரமா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருங்க. சுத்தி யாரு வேணா ஊடுருவலாம், பார்த்து நடந்துக்க வேண்டியது நம்ம தொண்டர்களுடைய கடமை. ஏன்னா யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னே தெரியல. நம்ம கட்சி துண்டை போட்டுக்கிட்டு அடுத்த இதுல இருந்து வந்து எவனாவது வேலையை பார்த்துட்டு போயிட்டான்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். தயவு செய்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னும் ஒரு 10-12 நாள் இந்த கேம்பெயின் முடிகிற வரைக்கும் நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன், எந்த ஒரு பிரச்சனை இல்லாம எல்லா இந்த பரப்புரைகளும் நல்லபடியா முடியணும்னு. அடுத்து இந்த சீமான் ஐயா சொல்றாரு, ஏன் பயமா இருந்தா எதுக்கு அரசியல் கட்சிக்குள்ள வரணும் அப்படின்னு கேட்கிறாரு. யாரு? நம்ம தலைவர் விஜய் அவர்களை தான் கேட்கிறாரு. செக்யூரிட்டி இல்ல நீ ஏன் போய் பதற? நீ தலைவன், மக்களுக்கு தலைவனா இருக்க தானே வந்த, அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்க தானே வந்த, அப்போ உனக்கு எதுக்கு பாதுகாப்பு? நான் வரலையா, வா இறங்கி வா அப்படின்ற மாதிரி பேசுறாரு ஒரு ஊடகத்துல. நான் கேட்கிறேன், உங்களை சுத்தி பார்க்கறதுக்கு 10 பேர் நின்னா அது பெரிய விஷயங்க. ஆனா தலைவர் விஜய் அவர்கள் வந்து நின்னாருன்னா மொய்க்கிற மாதிரி மொச்சிடுறாங்க. அவர் தொட்டு பார்க்க ஆசைப்படுறாங்க, கிள்ளி பார்க்க ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற கூட்டத்துக்குள்ள அவர் எப்படி வந்து நிக்க முடியும்? அவர் அரசியலுக்குள்ள வந்து மக்களுக்காக நான் வந்து பாடுபட வந்திருக்கேன். அவர் நல்லா இருந்தா தானே மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். தலைவனே இல்லாம கூட்டம் எப்படி, கீழே இருக்கிற மக்கள் கூட்டம் எப்படி நல்லா இருக்கும்? என்ன ஒரு மனுஷன், அந்த மண்டையில ஏதாவது இருக்கா இல்லையான்னு தெரியல, சர்வசாதாரணமா பேசிட்டு போறாரு. தினமும் ஏதாவது தலைவர் விஜய் அவர்களை பத்தி பேசலன்னா அவருக்கு தூக்கம் வராது போல இருக்கு. அதாவது ஸ்லீப்பிங் பில் போட்டு டெய்லி தூங்குவாங்க பாத்தீங்களா சில பேர், தூக்கம் வரலன்னா அந்த மாதிரி டெய்லி வந்து விஜய் அவர்களை பத்தி ஒரு சென்டென்ஸ் 2 சென்டென்ஸ் சொல்லிட்டு போலன்னா அவருக்கு தூக்கம் வராது. தலைவர் விஜய் அவர்கள் வந்து சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு தூக்கம் மாத்திர மாதிரி. இவங்களெல்லாம் கடந்துதான் இந்த அரசியல் செய்ய வேண்டியிருக்கு. வாக்களிப்போம் சில் சின்னத்தில். இலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.